தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அச்சுறுத்தலாக பார்த்தன. ஈரானை தொடர்ந்து எச்சரித்து வந்தன. அமெரிக்காவுடன் இது தொடர்பான ஈரான் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஈரான் மீது இஸ்ரேல் போரை துவங்கியது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த போர் வெடித்தது. அன்று முதல் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த போரில் இதுவரை நேர்ந்த சேதம் என்ன என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் மீது முதல் நாள் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலில் அந்த நாட்டுக்கு பேரிழப்பு ஏற்பட்டது. அதன் அணு ஆராய்ச்சி மையங்கள், இராணுவ தளங்கள் குண்டு வீசி நொறுக்கப்பட்டன. ஈரானின் சக்தி வாய்ந்த ஏவுகணை தயாரிப்பு மையங்கள், சேமிப்பு கிடங்குகளும் சேதமடைந்தன. உச்ச தலைவர் கமேனிக்கு அடுத்த இடத்தில் இருந்த ஈரானின் பிரதான படைத்தளபதி முகமது பகேரி, ஈரான் புரட்சிகர இராணுவ படை தளபதி சலாமி உட்பட 6 தளபதிகள் கொல்லப்பட்டனர். பின்னர் சீரான இடைவெளியில் இஸ்ரேல் போர் விமானங்கள் ஈரானில் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதை ஈரானால் பெரிய அளவில் இடைமறிக்க முடியவில்லை. இதனால் தினமும் சேதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. உச்ச தலைவர் கமேனியின் உதவியாளர் உட்பட மேலும் பல முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் கொன்றது. இன்று காலை நிலவரப்படி ஈரானில் 585 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். 1300 பேர் பலத்த காயமடைந்திருந்தனர். இன்று மாலையிலும் இஸ்ரேல் போர் விமானங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தின. இதில் ஈரான் இராணுவத்தின் உளவு பிரிவு தலைமை அலுவலகம் குண்டு வீசி தகர்க்கப்பட்டது. இதில் எத்தனை பேர் பலியானார்கள் என்ற தகவல் உடனடியாக வெளியே வரவில்லை. எனவே ஈரானில் ஏற்பட்ட மரணம் கணிசமாக உயரும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரம் இஸ்ரேலுக்கு இவ்வளவு சேதம் இல்லை. இஸ்ரேல் மீது இதுவரை 1000 ட்ரோன்களையும் 400 சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் ஈரான் ஏவி இருக்கிறது. மொத்தம் 11 ரவுண்ட் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 24 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 500 பேர் வரை காயமடைந்திருக்கின்றனர். இஸ்ரேலின் முக்கிய இராணுவ தளங்கள் எதுவும் தகர்க்கப்படவில்லை. சில குடியிருப்பு பகுதிகளில் மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் வீசிய 400 ஏவுகணைகளில் 380ஐ நடுவானிலேயே இடைமறித்து அழித்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது. அதே நேரம் 20 ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் தடுப்பு கவசங்களை ஊடுருவி தாக்கியுள்ளது. இவை புறநகர் பகுதியில் விழுந்து வெடித்ததாகவும் இதில் தான் 24 பேர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்தது. அதேபோல் ஈரான் ஏவிய 1000 ட்ரோன்களில் வெறும் 200 ட்ரோன்கள் மட்டுமே இஸ்ரேலின் வான் எல்லைக்குள் நுழைந்தன. அவற்றில் ஒரு ட்ரோன் கூட இஸ்ரேலில் சேதத்தை ஏற்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் வானிலேயே தாக்கி அழித்துவிட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. இதற்கிடையே ட்ரம்ப், கமேனி இடையே வார்த்தை போர் வெடித்துள்ளது. விரைவில் அமெரிக்காவும் நேரடியாக களத்தில் இறங்கும் என்று அஞ்சப்படுகிறது. அப்படி நடந்தால் ஈரான் பேரிழப்பை சந்திக்கக்கூடும் என்று சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.